பிரைசலா மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அதே அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சீஷர்கள் இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா, யுத்தத்தின் செய்திகள், கலகங்கள், பூமி அதிர்ச்சிகள், இன்றைக்கு உலகத்தில் கொள்ளை நோய்கள், ஸோ இதெல்லாம் பற்றி பேசிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீங்க, ஆனால் வந்து முடிவு உடனே வராது அப்படின்றார். அப்போ இன்றைக்கு நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் வந்து யுத்தங்களை பார்க்குறோம், பெரிய பூமி அதிர்ச்சிகளை பார்க்குறோம், கொள்ளை நோயை பார்க்குறோம். ஸோ அதில் சொல்லப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ நடக்குது. ஆனால் இது வந்து முடிவுக்கு அடையாளம் இல்லை அப்படின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் வந்து நிறைய இடத்துல இந்த அழிவுகள்லாம் நடந்தால் உடனே முடிவு வரும் அப்படின்றார். அவர் வந்து முடிவு வர்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன சொல்றாருன்னா, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ இந்த இடத்துல முடிவுக்கும் யுத்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ உலகத்தில் நடக்கிற அழிவுகளை வைத்து நான் முடிவு வருதுன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்றார். அப்போ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்பது என்ன? லூக்கால நம்ம பார்த்த மாதிரி அந்த வான தூதர்கள் பாடுறாங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்ததுனால உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்ததுனால ஒரு நற்செய்தி அவங்க சொல்றாங்க. எது அந்த நற்செய்தி? பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்றாங்க. ஸோ இன்னொரு தீமோத்தேயுல சொல்றாரு, சுவிசேஷத்தினாலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அப்ப சுவிசேஷம் என்பது என்ன? காஸ்பல்ன்றது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். சரிங்களா? ஜீவனுக்குரிய செய்தி தான் வந்து சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படணும் சாட்சியாக, அப்பதான் முடிவு வரும் அப்படின்றார். அப்ப பரலோக ராஜ்யத்திற்கும் முடிவுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அப்ப வெறும் இந்த உலகத்துல நடக்கிற அழிவுகளை வைத்து முடிவு வருதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துல வெளியரங்கமாக ஸ்தாபிக்கப்படும், அப்பதான் முடிவு வரும்ன்றது சொல்றார். அப்ப ராஜ்யத்திற்கும் முடிவுக்கும் தான் சம்பந்தம் இருக்க ஒழிய யுத்தங்களும் கலகங்களும் பூமி அதிர்ச்சிகளும் அழிவுகளும் நடக்கிறதுனால முடிவு வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில நமக்கு மிகப்பெரிய ஒரு விலைக்கரைத்தை கொடுத்திருக்கிறார். அங்க ஒரு யுத்தம் முடிந்திருக்கு, அங்க ஒரு ஜெயம் நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணத்தின் தலை அங்கு நசுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழித்து நமக்கு வந்து ஜீவனையும் அழியாமையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இப்போ சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் பரலோக ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்போ பரலோக ராஜ்யம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிரோடு எழுந்ததுனால அந்த ராஜ்யத்திற்குள்ள மரணம் வேலை செய்ய முடியாது, மரணம் என்ற பிசாசு வேலை செய்ய முடியாது, அந்த இடத்துல இருள் இருக்க முடியாது. அதுதான் பரலோக ராஜ்யம். ஸோ அந்த ராஜ்யத்தை நிறுவக்கூடிய சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில பிறந்தனால, உனக்குள் இருக்கிறதுனால, நீ அவருக்குள் இருப்பதுனால உன்னுடைய மரணம் பரிகரிக்கப்பட்டு ஜீவனும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையும் உனக்குள் கிரியை செய்கிறது என்பதை சொல்லுவதே சுவிசேஷமாக இருக்கிறது. ஸோ இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படணுமா? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்பது இதுதான். ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் மரணம் இல்லை, இருள் இல்லை, கண்ணீர் இல்லை, வறுமை இல்லை, கவலை இல்லை. ஸோ அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவர் வெளியரங்கமாக்கினார். அதுதான் சுவிசேஷம்.
ஸோ அந்த ராஜ்யத்திற்குரிய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படணும். இன்றைக்கு உலகம் முழுவதும் மரணத்தின் கூறுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசின் பிடியில் உலகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நம்மளும் போயிட்டு என்ன சொல்லக்கூடாது, இங்கே பாருங்கள், இங்கே அழிவு நடக்குது, இங்கே கொள்ளை நோய் நடக்குது, யுத்தங்கள் நடக்குது, ஸோ முடிவு வரும்ன்றது சொல்லக்கூடாதுன்றதை தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ராஜ்ய முடிவுக்கும் அழிவுகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. பரலோக ராஜ்யம் இங்கு ஸ்தாபிக்கப்படும், அதுதான் அப்போதான் முடிவு வரும், பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி லூக்கா 21வது அதிகாரத்தில் படிக்கிறேன். இதே விஷயத்தை அவங்க அங்கே பேசுகிறாங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றையும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமா என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாற்றென்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பு இந்த சந்ததி ஒழிந்து போகாததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு அப்படின்றத சொல்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த காரியங்கள், இப்போ யுத்தத்தின் செய்திகள், அழிவுகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மீட்பு ரொம்ப சமீபமாக இருக்கு. என்ன அந்த மீட்பு? பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த இடத்துல பிசாசிடமிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. ஸோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஜீவனுக்குரிய சுவிசேஷம், ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படணும். ஸோ அதை நாம் பேசும் பொழுது மரணம் நீங்கி அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும். அதுக்கப்புறம் தான் முடிவு வரும் அப்படின்றது. அப்போ நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த அழிவுகளின் யுத்தங்களையும் பார்க்க பார்க்க, மரணத்தின் காரியங்களை பார்க்க பார்க்க இன்னும் அதிகமாய் நாம் ஜீவனுக்குரிய காரியங்களை, ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நாம் பேசவும், அதை நாம் யோசிக்கவும் தியானிக்கவும், அப்போதான் நம்ம அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். ஸோ லூக்காவில் இன்னொரு வசனம் கூட சொல்கிறாரு. அந்த 21:9 யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அப்போ இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற யுத்தம், மரணம், கொள்ளை நோய்கள், தீவிரவாத செயல்கள், நிறைய மரணத்துக்கான செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் சொல்ல பயப்படாதீங்க அப்படின்றார். பயப்படாதீங்க, உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது, ஆனால் முடிவு இது முடிவுக்கு அடையாளம் கிடையாது அப்படின்றார். ஸோ இதையெல்லாம் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்னா, இன்றைக்கு உலகம் முழுவதும் மரணத்தின் பிடியில் மக்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி மரணத்தின் காரியங்கள் நடக்குது. இதை நாம் பார்க்கும் பொழுது அதிகமாய் நாம் ஜீவனுக்குரிய செய்தியை, ஜீவனுக்குரிய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால, அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால, அந்த சுவிசேஷத்தினால ஜீவனையும் உயிர்த்தெழுந்த வல்லமையையும் நமக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாய் விசுவாசித்து நம்பி அதை யோசித்து தியானித்து ஜீவனுக்குரிய காரியங்களை, பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை நாம் பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ சபையின் மூலமாக அவருடைய அனந்த ஞானமானது தெரிய வரும் பொருட்டாக அப்படின்ற வசனம் படிக்கிறோம். அப்போ இன்றைக்கு சபையும் ஊழியர்களும் விசுவாசிகளும் பேச வேண்டியது ராஜ்யத்திற்குரிய இந்த சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் அது? இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அவருடைய பிறப்பும் மரணமும் உயிர்த்தெழுதலும், மரணத்தின் அதிகாரியான பிசாசு அங்கு அழிக்கப்பட்டான் என்ற அந்த நல்ல செய்தியை நாம் தொடர்ந்து பேசவும், அதையே நாம் தியானிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த இடத்துல ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்போ முடிவுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் இருக்கே தவிர யுத்தம், அழிவு, இதற்கும் முடிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லுது. அப்போ யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீங்க, அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அது உடனே முடிவு வராது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன அதை அடையாளமாக எடுத்துக்கணும், இன்னும் அதிகமாய் நாம் ஜீவனுக்குரிய சுவிசேஷத்தை, ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நாம் பேசவும், அதை நாம் ஸ்தாபிக்கவும், அதை நாம் வாஞ்சிக்கவும் வேண்டும் என்பதற்கு தான் அதை அடையாளமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் மீட்பு சமீபம் என்று உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் சபையாக கூடி இன்னும் அதிகமாய் நாம் ஜீவனை பற்றி பேசவும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பேசவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு
பாருங்கள், கொரோனா கோவிட் டைமில் வந்து அதை அப்படியே நம்ம நம்பணும். ஸோ எவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். மரணம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாது. கொத்து கொத்தா மரணங்கள், குவியல் குவியலா பிணங்கள் எரிக்கப்பட்டதையும் புதைக்கப்பட்டதையும் பார்த்தோம். மனிதனின் மனசு வந்து அப்படியே கலங்கி போச்சு. இதெல்லாம் பிசாசின் காரியங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் அவனுடைய காரியங்களை நாம் வந்து நம்புற அளவுக்கு ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுவிசேஷத்தை நாம் நம்ப முடியல. இன்றைக்கு வந்து அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருந்ததுன்னா மரணம் தொட முடியாது அப்படின்னா அதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அவர் சொல்றாரு, ஜீவனுக்கு அதிபதியாகி இயேசு, நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சுவிசேஷத்துடைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதற்கு நிறைய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகிறது. கிறிஸ்து ஜீவனாய் ஒளியாய் நமக்குள் இருக்கும் பொழுது மரணம் என்ற இருள் நம்மை தொட முடியாது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆனால் இதை சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் வரல. அதை சொல்லுகிறவர்களுக்கு நாம் எதிராக பேசுகிறோம். ஸோ கிறிஸ்து சாகாமை உடையவர், நமக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்ததுனால அவர் நமக்குள் இருக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உயிர்த்தெழுதல், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். அவருடைய வார்த்தைகளை நாம் ஏன் நம்ப முடியல இந்த நாட்கள்ல? ஸோ இந்த சுவிசேஷம், ஜீவனுக்குரிய சுவிசேஷத்தை நாம் பேசுவோம், அதை இன்னும் ஆழமாய் விசுவாசிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வீராக. அவருடைய அனந்த ஞானத்தின் ஆழத்திற்குள் நாம் கடந்து சென்று அவரை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து பெருகவும் அந்த நித்திய ஜீவனை அடையவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் பிரயாசப்படுவோம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இருள் சூழ்ந்த இந்த நாட்களில், மரணம் சூழ்ந்திருக்கிற நாட்களில் நாம் வந்து பாவத்தையும் மரணத்தையும் அழிவுகளையும் பேசுவதற்கு நாம் அழைக்கப்படலை. பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவையான சுவிசேஷம், ஜீவனுக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்குமாறு அதையே பேசும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அவர் சுவிசேஷத்தினாலே மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அதை நாம் உலகம் முழுவதும் சாட்சியாக பிரசங்கித்து எல்லா ஜனங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த மரணத்தின் தலையை நசுக்கப்பட்டதை அறிந்து அவனுக்கு எதிர்த்து நின்று, தீங்கு நாளில் அவனுக்கு எதிர்த்து நின்று நாம் வெற்றி கொண்டு ஜெயம் கொண்டு சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படியாக நமக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் சபையானது ஜெயிக்கிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறது. ஸோ மரணத்தின் கூறுகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஜீவாதிபதியாக இயேசு நமக்கு கொடுத்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை, ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அதிகமாய் அதை ஆசைப்படுவோம், அதை அதிகமாய் பேசுவோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are chosen to live a heaven and earth life. Amen. Amen.